ஓம் சனி பகவானே போற்றி போற்றி. என் அன்பு குழந்தையே, இந்த மங்களகரமான தினத்தில் உனது பிரச்சனைகளை தீர்த்து வைக்க குச்சனூர் சனி பகவான் உன்னை தேடி வந்திருக்கிறேன். இந்த பதிவை முழுமையாக கேள் தங்கமே, என் செல்ல பிள்ளையே. என் அன்பு குழந்தையே, இன்று உன்னிடம் மிக முக்கியமான விஷயத்தை பகிரவே நான் வந்துள்ளேன். ஒரு 2 நிமிடம் ஒதுக்கி எனக்காக கேட்பாயா? உனது தற்போதைய வாழ்க்கை வேகமாக எதையோ நோக்கி காலை முதல் இரவு வரை ஓய்வின்றி ஓடிக்கொண்டே இருக்கின்றது. இந்த ஓட்டத்திற்கு நடுவில் ஒருவருக்கு ஒரு கஷ்டம் என்றால் கூட உதவுவதற்கு இங்கு யாருக்கும் நேரமிருப்பதில்லை. ஆனால் இந்த உதவியை நோக்கியே இங்கு இயங்குவோர் ஏராளம். நான் உனக்கு சில அறிவுரைகளை கூற விரும்புகின்றேன். நீ என் பிள்ளை என்பதால் அந்த உரிமையில் உன்னிடம் ஒன்றை நான் கூறுகின்றேன். இந்த உறவுகள் நம் வாழ்க்கையில் மிகவும் முக்கியமானது. உறவுகளுக்கு உதவி செய்வது மானிட தர்மமாகும். நீ செய்யும் உதவி பிரதிபலன்களை எதிர்பார்க்காமல் சுயநலமற்று இருக்க வேண்டும். உதவிகள் செய்வது உறவுகளுக்கிடையே அன்பை வளர்க்கும். நான் இதே போன்று கஷ்டத்தில் இருந்தபோது அவர்கள் எனக்கு உதவவில்லையே, என்னை புறக்கணித்து சென்று விட்டார்களே, என்னை கேலியாக பேசினார்களே என்றெல்லாம் எண்ணங்களை உன்னுடைய மனதில் வளரவிடாதே. அவர்கள் அப்படித்தான் மகளே. ஆனால் நீயோ என் பிள்ளை, நீ அவ்வாறு இல்லை. யாரேனும் உனக்கு ஒரு சிறு உதவியை செய்தாலுமே கூட அதை பொக்கிஷமாக பாதுகாத்து வைத்துக்கொள். ஆனால் யாரேனும் உனக்கு தவறழைத்து விட்டால் அப்போதே அவர்களை மன்னித்து அவர்கள் செய்தவற்றை மறந்தும் விடு. உன்னால் மன்னித்து மறக்க முடியவில்லை என்றாலும் அதை அப்படியே விட்டுவிடு. அந்த பகைமையை மனதிலேயே வளர்த்து கொள்ளாதே. ஏதேனும் ஒரு தருணத்தில் அவர்களே உன்னுடைய உதவியை நாடி வந்தால் சிறிதளவும் யோசிக்காமல் உடனடியாக உன்னால் முடிந்த உதவியை செய்துவிடு. பிறருக்கு உதவி செய்தால் உனது வாழ்க்கையில் மலர்ச்சிகள் பெருகும். உன்னை நாடி வருபவர்களை அலட்சியமாக கருதாதே. ஒரு நாள் நிச்சயம் சூழ்நிலைகள் மாறிவிடும். உன்னிடம் உதவி கேட்டு வருபவர்கள் உனது கர்மாக்களையும் சேர்த்தே வாங்கிச் செல்வார்கள். எனவே உன்னுடைய பாவ கணக்குகளையும் கர்ம வினைகளையும் புண்ணியங்களை செய்தே கழித்துக் கொள் மகளே. இந்த பரந்த வேகமான காலத்தில் உனக்காக உதவி செய்பவர்களையும் நீ ஒருபோதும் மறக்க கூடாது. அவர்கள் உனக்கு செய்த உதவியை உயிர் உள்ளவரை நினைக்க தெரிந்திருக்க வேண்டும். எல்லாவற்றிற்கும் மேலாக உதவி காலம் அறிந்து, இடமறிந்து, தரமறிந்து செய்ய வேண்டும். எதிர்பார்ப்பின்றி பிரதிபலன் கருதாமல் உதவ வேண்டும். உன்னுடைய கண்முன் யாரேனும் கஷ்டப்பட்டால் அவர்கள் உன்னிடம் கேட்கும் முன்பு தானாக முன்வந்து நீ உதவி செய்துவிடு. பொது நலம் கருதியும் உதவிகளை செய்து வா. அது உனக்கு புகழை கொடுக்கும். உன்னை சுற்றி இருக்கும் இயலாதவர்களை நீ கவனித்துக்கொள். நான் உன்னை கவனித்துக் கொள்கின்றேன். உன்னுடைய கோரிக்கைகள் நினைவில் தான் இருக்கின்றது. நிச்சயம் உன்னுடைய எல்லா கோரிக்கைகளையும் நிறைவேற்றி தருகின்றேன். நம்பிக்கையோடு இரு, நல்லதே நடக்கும்.